கரூர் தாவேகா பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் உறவினர்கள் தங்களுக்கு தெரியாமல் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாக சட்ட உதவி மையத்தில் ஆஜராகி வழக்கை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் பெருந்துயரத்தில் உயிரிழந்த சந்திராவின் கணவர் செல்வராஜ், உயிரிழந்த குழந்தை பிருத்திவியின் தாய் ஷர்மிளா ஆகியோர் கரூர் மாவட்ட சட்டப்பணி ஆணையக்குழு அலுவலகத்தில் சார்பு நீதிபதி அனுராதா முன்பாக சட்ட உதவி கேட்டு ஆஜராகினர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வராஜ், வேலை வாங்கித் தருவதாக கூறி கையெழுத்து வாங்கி தமக்கு தெரியாமல் வழக்கு போடப்பட்டுள்ளதாக கூறினார். கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ள பிரபாகரன் என்பவர் தனது மனுவை வாபஸ் பெறும் திமுகவினர் கூறுவதாக வீடியோ வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் திமுகவைச் சேர்ந்த ரகுநாதன் என்பவர் தன்னை தொடர்பு கொண்டு வழக்கை வாபஸ் பெறும்படி கூறியதாகவும் தனக்கும் தனது தாயாருக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அந்த வீடியோவில் கூறியுள்ளார். இதனை அதிமுக அதன் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை வைத்து தாவேகாவை முடக்க திமுக முயற்சித்து வருவதாக தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா குற்றஞ்சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேகா தலைவர் விஜயை எப்படியாவது முடக்க வேண்டும் என திமுக நினைப்பதாக சாடியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பின் அரசு உயரதிகாரிகள் தங்கள் தரப்பு நியாயத்தை செய்தியாளர்களை சந்தித்து கூறியது அதிகார மீறல் என ஆதவ் அர்ஜுனா குற்றஞ்சாட்டியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு ஏற்பட்ட விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவையே வழங்கியுள்ளதாக திமுக வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மோசடி செய்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தால் தனது தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிடக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். மோசடி மனுக்கள் தொடர்பாக தங்கள் கருத்துக்களை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க இருப்பதாக வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்துள்ளார். கரூர் உயிரிழப்பு சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு திமுக அரசுக்கு கிடைத்த சவுக்கடி என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், கரூரில் தாவேகா கூட்டத்திற்கு அனுமதி அளித்தது, இடம் தேர்வு செய்தது, பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்திலும் காவல்துறை பொறுப்புடன் நடந்து கொள்ளவில்லை என்று குற்றஞ்சாட்டியுள்ளார். கரூர் சம்பவத்தில் தனது பொறுப்பை சரியாக நிறைவேற்றாத திமுக அரசு தாவேகாவுக்கு எதிராக வன்ம பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக சாடியுள்ளார். கரூர் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரியான சவுக்கடி கொடுத்திருப்பதாக தெரிவித்துள்ள அவர், இதன் மூலம் கரூர் கொடூர சம்பவத்தில் உண்மை விரைவில் வெளிவரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கரூர் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரூர் சம்பவத்தில் தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்பதை நிறுவ எதிர்த்தரப்பினரை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி தங்கள் இஷ்டத்திற்கு திமுக அரசு கட்டுக்கதைகளை புனைந்ததாக விமர்சித்துள்ளார். திமுக அரசின் அவசரத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு அருவருப்பான அரசியல் காரணம் ஒளிந்துள்ளது என்ற மக்களின் சந்தேகத்திற்கு கூடிய விரைவில் விடை கிடைக்கப் போவதாக கூறியுள்ள நயினார் நாகேந்திரன், தங்களின் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்காக அப்பாவி பொதுமக்களை காவு வாங்கிய கயவர்கள் கருணையின்றி தண்டிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாக அதிமுக எம்பி இன்பதுரை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் பரப்புரை சம்பவத்தில் காவல்துறை அனுமதி அளித்த இடம் உடற்கூறாய்வை உடனடியாக மேற்கொண்டது. பதிவு எண் இல்லாத ஆம்புலன்ஸ் வாகனம் என பல்வேறு சந்தேகம் இருக்கும் நிலையில் சிபிஐ விசாரணை சரியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இன்பதுரை வலியுறுத்தினார். நான் இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன். பொதுவாக மாநில அரசினுடைய காவல்துறையின் மீது சந்தேகத்தின் நிழல் படுகிற போது, லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவோம், சந்தேகத்தின் நிழல் படுகிற போது அது சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடலாம் என்று அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பனையூர் தாவேகா அலுவலகத்திற்கு அருகே கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேருக்கு 16ஆம் நாள் நினைவேந்தல் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயபால் என்பவரின் பெயரில் தாவேகா தலைமை அலுவலக நுழைவாயில் கதவு மற்றும் சுவர்களில் இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் தாவேகா தலைவர் விஜய் அழுத முகத்தோடு கையெடுத்து கும்பிடுவது போன்ற படம் இடம்பெற்றுள்ளது.
அத்தோடு உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும், உங்கள் எண்ணங்கள் ஈடேற சபதம் ஏற்போம் என்றும் எழுதப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டின் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. புதுமைகளால் உந்தப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை விளக்கியதற்காக ஜோயல் மோகிர், பிலிப் அகியான், பீட்டர் ஹோவிட் ஆகிய 3 பேருக்கும் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்திற்காக வழங்கப்படும் இந்த விருது நோபல் பரிசாக அழைக்கப்பட்டாலும் ஆல்ஃபிரட் நோபலின் நினைவாக வழங்கப்படும் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் பிரைஸ் என்றே இந்த விருது அறியப்படுகிறது. நோபல் பரிசாக இல்லாவிட்டாலும் வரும் டிசம்பர் 10ஆம் தேதி இதர நோபல் விருதாளர்களுடன் சேர்த்து இவர்களுக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்படும். பொருளாதாரத்திற்கு இதுவரை 96 பேருக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டக்கோரி கேரள தொண்டு நிறுவனம் தாக்கல் செய்த மனு தொடர்பாக உச்சநீதிமன்றம் மத்திய மற்றும் தமிழக அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அணை பலவீனமானது என கேரள அமைப்பு கூறியுள்ளது. அணை உறுதியானது என்றும் புதிய அணை தேவையில்லை என்றும் தமிழக அரசு நீண்ட காலமாக வாதிட்டு வருகிறது. இந்த விவகாரம் குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. முல்லை பெரியாறு அணைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளாவின் திருச்சூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இடுக்கி மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு செயல் இழப்பு நிபுணர்கள் மூலம் முல்லை பெரியாறு அணையில் சோதனை நடத்தப்பட்டது. இது போலியான வெடிகுண்டு மிரட்டல் என்று தெரிவித்துள்ள அதிகாரிகள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு நிறுவனங்களில் RSS செயல்பாடுகளை தடுக்க தமிழ்நாடு அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய கர்நாடக தலைமைச் செயலருக்கு அம்மாநில முதல்வர் சித்தராமையா அறிவுறுத்தியுள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் RSS நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்றும் இச்செயல்கள் இந்திய ஒருமைப்பாடு மற்றும் அரசமைப்பிற்கு எதிரானது என்றும் கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே கூறியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது முதல்வர் சித்தராமையா இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். கேரள மாநிலம் கொல்லம் அருகே உயிரை மாய்க்க கிணற்றில் குதித்த செவிலியும் அவரை காப்பாற்ற முயன்ற கணவர் மற்றும் தீயணைப்பு வீரரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். நெடுவத்தூரைச் சேர்ந்த அர்ச்சனா கணவர் சிவகிருஷ்ணனுடன் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமுற்று கிணற்றில் குதித்துள்ளார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினரில் சோனி என்பவர் கிணற்றில் இறங்கி வலை கட்டி அர்ச்சனாவை மீட்க முற்பட்டுள்ளார். வலையின் கயிற்றை பிடித்திருந்த சிவகிருஷ்ணன் கிணற்றின் பக்கச்சுவர் இடிந்ததால் கிணற்றுக்குள்ளே விழுந்துள்ளார். இந்த இடிபாட்டில் சிக்கி 3 பேரும் உயிரிழந்தனர். மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான 2வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணி வெற்றியின் விளிம்பில் உள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 518 ரன்களும் மேற்கிந்திய தீவுகள் அணி 248 ரன்களும் எடுத்தன. பின்னர் 2வது இன்னிங்ஸை விளையாடிய மேற்கிந்திய அணி 390 ரன்கள் எடுத்தது. ஜான் கேம்பெல், ஷாய் ஹோப் ஆகியோர் சதமடித்தனர். 121 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 4வது நாள் ஆட்ட நேர முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 63 ரன்களை எடுத்துள்ளது. பிரதமர் மோடியை கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் சந்தித்து பேசினார். இரு நாட்டு உறவுகள் கடந்த சில ஆண்டுகளாக மோசமடைந்திருந்த நிலையில் கனடாவில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக டெல்லி வந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கனடா அமைச்சர் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிப்பது குறித்தும் பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்தும் இருவரும் பேசினர். இதன் பின் பேசிய பிரதமர் மோடி இச்சந்திப்பு இருதரப்பு நட்புறவு வலுப்பட உதவும் என நம்பிக்கை தெரிவித்தார். பீகாரில் 2வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. முதல் கட்ட தேர்தல் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் அவகாசம் வரும் 17ஆம் தேதி முடிகிறது. இந்நிலையில் 11ஆம் தேதி நடக்கவுள்ள 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாஜகவின் முதல் கட்ட வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளனர். இந்தியா கூட்டணியும் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய தீவிரம் காட்டி வருகிறது. இதற்கிடையே பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது.
ஐஆர்சிடிசி முறைகேடு வழக்கில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ், அவரது மனைவி ராப்ரி தேவி, பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐஆர்சிடிசிக்கு சொந்தமான 2 விடுதிகளை தனியாருக்கு ஒப்பந்தம் அளிப்பதில் முறைகேடு நடந்த குற்றச்சாட்டில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் லாலு பிரசாத் யாதவ் மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து இவ்விருவர் மீதும் விரைவில் விசாரணை தொடங்கும். சட்டமன்ற தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிட்ட நிலையில் இது ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ள நிலையில் இதில் முதல்வர் பதவியை குறிவைக்கும் பாஜகவின் வியூகமும் மறைந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. பீகாரில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம், பாஜக இரு கட்சிகளும் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. இவ்விரு கட்சிகளும் சம அளவு தொகுதிகளில் போட்டியிடுவது இதுவே முதல் முறையாகும். தேர்தலுக்கு பின் முதல்வர் பதவியை பெற பாஜக வகுத்த வியூகமாக இது பார்க்கப்படுகிறது. நிதிஷ்குமாரின் கட்சி கடந்த முறை போல கணிசமான தொகுதிகளில் வெல்லாமல் போனால் தங்கள் கட்சியைச் சேர்ந்தவரை முதல்வராக்க பாஜக முனையும் என கூறப்படுகிறது. மேலும் சிராக் பஸ்வானின் கட்சிக்கு சற்றே கூடுதலாக தொகுதிகளை ஒதுக்கியதும் பாஜகவின் யுக்தியாக பார்க்கப்படுகிறது. சிராக் பஸ்வான் ஆரம்பத்தில் 45 தொகுதிகள் வரை கேட்ட நிலையில் அவரை 29 தொகுதிக்கு சம்மதிக்க வைத்ததில் மத்திய அமைச்சரும் பீகார் பொறுப்பாளருமான தர்மேந்திர பிரதானுக்கு முக்கிய பங்குள்ளதாக கருதப்படுகிறது. முதல்வர் பதவிக்கு பாஜக குறிவைத்தாலும் நிதிஷ்குமாருடன் அது இணக்கமாகவே செல்லும் என தெரிகிறது. மத்தியில் பாஜக ஆட்சியை நீடிக்க நிதிஷின் ஆதரவு மிக அவசியம் என்பதுதான் இதற்கு காரணம். பெங்களூருவில் வாக்காளர் பட்டியல் முறைகேடு புகார் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த புகாரை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு நீதிபதிகள் சூரியகாந்த், ஜாய் மால்யா பாக்ஷி அமர்வு அறிவுறுத்தியுள்ளது. எனினும் இம்மனுவை தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளதாக மனுதாரர் ரோஹித் பாண்டே தெரிவித்தார். பெங்களூரு மத்திய தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடைபெற்றதாகவும் இது வாக்கு திருட்டு காரணமாக அமைந்ததாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கத்தகடுகள் காணாமல் போனது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மேலும் சில விலை மதிப்புமிக்க பொருட்களும் காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கோயில் நடை அடைக்கும் முன் ஹரிவராசனம் பாடும்போது ஐயப்பன் இடக்கையில் வைக்கப்படும் யோக தண்டா என்ற சிறு தடியும் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் ஒருமுக ருத்ராட்ச மாலையும் காணவில்லை என கூறப்படுகிறது. தங்க முலாம் பூசுவதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட யோக தண்டாவும் ருத்ராட்ச மாலையும் திரும்ப வரவில்லை என்றும் அதற்கு பதில் புதிய யோக தண்டா ருத்ராட்ச மாலை வைக்கப்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பழைய யோக தண்டா ருத்ராட்ச மாலை குறித்து கோயில் பதிவேட்டில் எந்த விவரமும் இல்லை என்றும் புதியவை குறித்து மட்டுமே உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஐயப்பனின் பாரம்பரியம் மிக்க அணிகலன்கள் மிக அதிக விலைக்கு விற்கப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. 4 கிலோ தங்கத்தகடு மாயமானது குறித்த திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் சிறப்பு புலனாய்வு குழுவும் ஓய்வு பெற்ற நீதிபதி சங்கரன் குழுவும் விசாரித்து வருகின்றன. பிரதமர் அலுவலகம் உட்பட மத்திய அரசின் 12 லட்சம் ஊழியர்களின் மின்னஞ்சல் கணக்குகள் சென்னையை தலைமையிடமாக கொண்ட ஜோகோ நிறுவனத்தின் தளத்துக்கு மாற்றப்பட்டுள்ளன. தேசிய தகவல் மையம் அமைப்பில் இருந்த இந்த மின்னஞ்சல் கணக்குகள் கடந்த ஓராண்டில் மட்டும் முழுமையாக மாற்றப்பட்டுள்ளன. பாதுகாப்பு குறித்த சிக்கல்களை தவிர்க்கும் நோக்கில் மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் ஜோகோ நிறுவனத்தின் மென்பொருள் தொகுப்புகளை பயன்படுத்த வேண்டும் என கடந்த 3ஆம் தேதி மத்திய அரசு உத்தரவிட்டது. அதன்படி தரவுகள் சேமிக்கப்படும் மற்றும் இயக்கப்படும் தளம் என்ஐசியிலிருந்து ஜோகோவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்காக ஜோகோ நிறுவனத்திடம் 2023ஆம் ஆண்டில் 7 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. என்ஐசி, CERTIN போன்ற பாதுகாப்பு நிறுவனங்கள் ஆய்வு செய்ததில் ஜோகோ தளத்தில் தரவுகள் பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாகவும் டிஜிட்டல் தன்னிறைவை நோக்கி முன்னெடுக்கும் விழிப்புணர்வு முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. டாடா குழும நிறுவனங்களின் தலைமை நிறுவனமான டாடா சன்ஸின் தலைவராக தமிழரான என் சந்திரசேகரன் தொடர்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. டாடா சன்ஸ் தலைவராக இருப்பதற்கான வயது வரம்பை வரும் 2027ஆம் தேதி என் சந்திரசேகரன் கடக்க உள்ளார். எனவே அவருக்கு பதில் புதியவரை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் டாடா குழுமம் மிகப்பெரிய திட்டங்களை செயல்படுத்த தொடங்கியுள்ள நிலையில் புதியவரை தலைவராக நியமிக்க நிர்வாகம் தயங்குவதாக தெரிகிறது.
எனவே வயது வரம்பு விதியை தளர்த்தி என் சந்திரசேகரனையே தலைமை பொறுப்பில் தொடர அனுமதிக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் ஆண்டு பிப்ரவரியில் வெளியாகும் என தெரிகிறது. இவர் 2017ஆம் ஆண்டு முதல் டாடா குழும நிறுவன தலைவராக இருந்து வருகிறார். நாமக்கல் அருகே உள்ள மோகனூரைச் சேர்ந்த ஊராக கொண்ட என் சந்திரசேகரன் டாடா தலைவரான பிறகு அக்குழும நிறுவனங்கள் இரட்டிப்பு வருவாயையும் மும்மடங்கு லாபத்தையும் ஈட்டியுள்ளன. H1B விசாக்களை நம்பி தாங்கள் இல்லை என்றும் அது இல்லாமலே சிறப்பாக செயல்பட முடியும் என்றும் இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான TCS தெரிவித்துள்ளது. ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த TCS தலைமை நிர்வாக அதிகாரி கிருத்திவாசன் இதனை தெரிவித்துள்ளார். H1B விசா தொடர்பான கட்டுப்பாடுகளை அமெரிக்கா அதிகரித்திருக்கும் நிலையில் அது இந்திய நிறுவனங்களுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் H1B விசாவை நம்பி தாங்கள் இல்லை என TCS கூறியுள்ளது. தங்கள் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு பூட்டான் நாடே பொறுப்பு என மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். பூட்டானிலிருந்து ஆறுகளில் அதிக அளவு வெள்ளம் வந்ததாகவும் இதன் காரணமாகவே பாதிப்புகள் தங்கள் மாநிலத்தில் கடுமையாக இருந்ததாகவும் மம்தா கூறியுள்ளார். இதற்காக அந்நாடு இழப்பீடு தர வேண்டும் என்றும் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்ட பின் மம்தா பானர்ஜி இவ்வாறு கூறினார். கேரளாவைச் சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரி கண்ணன் கோபிநாதன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து கண்ணன் கோபிநாதன் IAS பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலர் KC வேணுகோபால் முன்னிலையில் அவர் காங்கிரஸில் இணைந்துள்ளார். இதன்பின் பேசிய அவர் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கத்திற்கு பின் அரசு எடுத்த நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்தார். தவறு நடக்கும்போது மௌனம் சாதிப்பவர்களே உண்மையான துரோகிகள் என்றும் அவர் கூறினார். அண்டார்டிகா கண்டத்தில் இந்தியா மைத்ரி 2 என்ற பெயரில் புதிய ஆய்வு மையத்தை அமைக்க உள்ளது. இதற்கான நிதியை ஒதுக்க மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. பூமிப்பந்தின் தென்முனையில் உள்ள பனிபடர்ந்த அண்டார்டிகா கண்டத்தில் பல நாடுகள் விரிவான ஆய்வுகள் நடத்தி வருகின்றன. இந்தியாவும் மைத்ரி என்ற பெயரில் ஆய்வு மையத்தை அமைத்து பருவநிலை மாற்றம் குறித்த ஆய்வுகளை நடத்தி வருகிறது. இம்மையம் 36 ஆண்டுகள் பழமையானதாகிவிட்ட நிலையில் அதற்கு பதில் புதிதாக மைத்ரி 2 என்ற பெயரில் வேறு ஒரு மையம் அமைய உள்ளது. 2029 முதல் இயங்கவுள்ள இம்மையத்தில் 90 விஞ்ஞானிகள் தங்கியிருந்து ஆய்வு செய்ய முடியும். கேரள விமான நிலையங்களில் தங்கக்கடத்தல் மீண்டும் அதிகரித்துள்ளதாக சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்த பயணியிடமிருந்து 360 கிராம் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடந்த வாரம் இருவேறு நிகழ்வுகளில் 1,60,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை 2 நபர்களிடமிருந்து கைப்பற்றியதாக தெரிவித்தனர். இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை வரை 32 கோடி ரூபாய் மதிப்புள்ள 40.6 கிலோ தங்கம் கேரளாவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளதே கடத்தல் அதிகரிக்க காரணம் என்று அதிகாரிகள் கூறினர். குஜராத்தில் பிறந்தவரும் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிக்கு பரேக் மகாத்மா காந்தியின் அகிம்சை சத்தியாகிரக வழிமுறை இன்றைக்கும் பொருத்தமாக இருப்பதாக கூறியுள்ளார். எதிர்த்தரப்பின் பார்வையிலிருந்தும் விஷயங்களை பார்க்க கற்றுக் கொடுத்தவர் காந்தி என்று பரேக் கூறினார். பாலஸ்தீனத்தை பிரிட்டன் அங்கீகரிப்பது தாமதமானது என்றும் அது களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தாத வெறும் குறியீட்டு அங்கீகாரம் மட்டுமே என்றும் கூறியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறமைசாலிதான், ஆனால் வறுமை, சமத்துவமின்மை மற்றும் ஊழல் போன்ற இந்தியாவின் அடிப்படை குறைபாடுகளை சரி செய்தால் மட்டுமே அவரை மகத்தான பிரதமர் என்று அழைக்க முடியும் என்று பிக்கு பரேக் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பொது பூங்காவை ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி தள்ளுவண்டிக்காரர்களை தலைகீழாக நிற்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அயோத்தியில் உள்ள பொது பூங்காவை சுற்றியுள்ள பகுதிகளில் தள்ளுவண்டி வியாபாரம் செய்து வந்தவர்கள் பூங்காவை ஆக்கிரமிப்பு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து அவர்கள் தலைகீழாக நிற்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வன்முறைமிக்க வினோத தண்டனையை அளித்தவர்கள் யார் என்பது தெரியவில்லை. இது தொடர்பான காணொலி சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. இந்திய சாம்பல் நிற ஓநாய் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தின் அழிந்து வரும் உயிரினங்களின் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது. இயற்கையை பாதுகாக்கும் நோக்கில் செயல்படும் இந்த அமைப்பில் பல்வேறு நாட்டு அரசுகளும் அங்கம் வகிக்கின்றன. இந்த அமைப்பு இந்திய சாம்பல் நிற ஓநாயை சிவப்பு பட்டியலில் வைத்துள்ளது, அதாவது அழிந்து வரும் உயிரினங்களின் பட்டியலில் வைத்திருக்கிறது.
வாழ்விடம் இழப்பு, மனித வனவிலங்கு மோதல் மற்றும் வேட்டையாடுதல் உள்ளிட்ட காரணங்களினால் இந்திய சாம்பல் நிற ஓநாய்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் இந்தியாவில் 3000 மட்டுமே உள்ளதாகவும் IUCN கவலை தெரிவிக்கிறது. 14 வயதே ஆன இளம் கிரிக்கெட் வீரரான வைபவ் சூரியவன்ஷி பீகார் அணி துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். பீகார், அருணாச்சல பிரதேச அணிகள் இடையிலான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி வரும் 15ஆம் தேதி பாட்னாவில் தொடங்குகிறது. இப்போட்டிக்கான அணிக்கு சூரியவன்ஷி துணை கேப்டனாக செயல்படுவார். 12 வயதிலேயே ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆடிய சூரியவன்ஷி 13 வயதில் IPL-இல் நுழைந்தார். ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரரான இவர் 35 பந்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக சதம் விளாசி மிரள வைத்தார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணியிலும் இடம் பிடித்தார். தற்போது 14 வயதில் ஒரு மாநில கிரிக்கெட் அணியின் துணை கேப்டனாகவும் உயர்ந்து வைபவ் சூரியவன்ஷி சாதனை படைத்துள்ளார். ஹமாஸ் தங்கள் வசம் இருந்த பிணை கைதிகளில் 20 பேரை இஸ்ரேலிடம் ஒப்படைத்துள்ளது. செஞ்சிலுவை சங்க உறுப்பினர்கள் மூலம் இந்த 20 பேரும் 2 கட்டங்களாக ஒப்படைக்கப்பட்டனர். இதையடுத்து 20 பிணை கைதிகளின் உறவினர்களும் பொதுமக்களும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வு இஸ்ரேலில் பொது இடங்களில் பெரிய திரை வைத்து நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி ஒப்பந்தத்தின்படி 20 கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கும். இஸ்ரேல் 1900 பாலஸ்தீனர்களை விடுவிக்கும். ஹமாஸ் பிணை கைதிகளை விடுவித்ததை அடுத்து இஸ்ரேலும் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் விடுதலையான 20 பேரையும் வரவேற்பதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தன் கைப்பட கடிதம் எழுதியுள்ளார். காசா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கும் நிலையில் அமெரிக்க அதிபர் இஸ்ரேல் வந்தார். அவரை பிரதமர் நெதன்யாகு வரவேற்றார். ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்களும் ட்ரம்பை வரவேற்றனர். இஸ்ரேல் பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவித்த அதே நேரத்தில் ட்ரம்பின் வருகை அமைந்தது கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்தது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமரோடு ட்ரம்ப் பேசினார். அடுத்து இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் உரையாற்றினார். அடுத்து எகிப்தில் நடைபெறவுள்ள காசா அமைதி ஒப்பந்த நிகழ்வில் ட்ரம்ப் பங்கேற்க உள்ளார். முன்னதாக காசாவில் போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். யுக்ரைன் மீதான போரை ரஷ்யா முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் நீண்ட தூர இலக்குகளை தாக்கக்கூடிய டாமஹாக்ஸ் ஏவுகணைகளை அனுப்பப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் போர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வருகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. யுக்ரைனின் மின்சார உள்கட்டமைப்பை தகர்ப்பதற்கான தாக்குதலை ரஷ்யா தொடங்கியிருக்கும் நிலையில் டாமஹாக்ஸ் குறித்த அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். இது ரஷ்யா யுக்ரைன் போரை மேலும் தீவிரமடைய செய்யும் என்று அஞ்சப்படுகிறது. ட்ரம்பின் இந்த அறிவிப்பு குறித்து ரஷ்ய அரசு கவலை தெரிவித்திருக்கிறது. சிங்கப்பூரில் மின்னணு கழிவுகள் உருவாவது அதிகரித்து வருவது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 34,000 டன் கழிவுகள் சேர்க்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் 10 மாதங்களில் மட்டும் 10,000 டன் சேகரிக்கப்பட்டுள்ளது. மின்னணு கழிவுகளை சேகரிப்பதற்கென்றே சிங்கப்பூரில் 1057 இடங்களில் பிரத்யேக குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. மின்னணு கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்த விழிப்புணர்வு திட்டத்தையும் சிங்கப்பூர் அரசு மேற்கொண்டுள்ளது. சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த ஆஸ்திரேலிய அரசு தடை விதித்துள்ளது. பலன் தராது என யூடியூப் தெரிவித்துள்ளது. அரசின் நோக்கம் சரியானதுதான் என்றாலும் இதுபோன்ற தடைகள் மூலம் அதை நிறைவேற்ற முடியாது என்றும் விரும்பத்தகாத விளைவுகளுக்கும் வாய்ப்பிருப்பதாகவும் யூடியூப் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை மற்ற சமூக ஊடகங்களும் விமர்சித்திருந்தன. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை கடைபிடிக்காத நிறுவனங்களுக்கு 250 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் ஆஸ்திரேலியா சட்டம் வழி செய்கிறது. நடப்பு கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மாநில அரசின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் கொள்கையின் அடிப்படையில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு இந்த மாற்றம் நடப்பு கல்வியாண்டிலேயே அமலுக்கு வருகிறது. தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 செயல்படுத்தும் விதமாக மாணக்கரின் மன அழுத்தத்தை குறைத்து கல்வியின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாளை தொடங்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் அவரது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே நேரு, ஐ பெரியசாமி, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், பாமக சட்டமன்ற குழு தலைவர் GK மணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் அப்பாவு 4 நாள்களின் பேரவை நடவடிக்கைகள் குறித்து அறிவித்தார்.
தமிழகத்தில் ஒரு வாரத்துக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களிலும், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருச்சி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலையிலும் கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பொழியும் கனமழை எதிரொலியாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழிந்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனிடையே தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பொழியும் கனமழையால் சின்னாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கெலவரப்பள்ளி அணைக்கான நீர்வரத்து உயர்ந்துள்ளது. அணையின் பாதுகாப்பு நலன் கருதி அணையில் தென்பெண்ணை ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கர்நாடக தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகளால் கெலவரப்பள்ளி அணைக்கு வரும் நீர் மாசடைந்து வருகிறது. இதனால் பாசன விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாரான சுமார் 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. திருவாரூர், நன்னிலம், குடவாசல், வலங்கைமான், மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் விளைநிலங்களில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இந்நிலையில் உடனடியாக பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளி விலை இன்று மேலும் உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 195 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளி 1,95,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனிடையே தங்கம் விலையும் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 11,525 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 92,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்த குழந்தைகள் 20க்கும் அதிகமானோர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துகின்றனர். கோல்ட்ரிப் என்ற இருமல் மருந்தை தயாரித்த நிறுவன உரிமையாளரான சென்னையைச் சேர்ந்த ரங்கநாதன் கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கோடம்பாக்கம் நாகார்ஜுனா நகரில் உள்ள அவரது வீடு, காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள அலுவலகம் ஆகிய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையிட்டுள்ளனர். பெங்களூருவில் வாக்காளர் பட்டியல் முறைகேடு புகார் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த புகாரை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு நீதிபதிகள் சூரியகாந்த், ஜோய் மால்யா பக்சி அமர்வு அறிவுறுத்தியது. எனினும் இம்மனுவை தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளதாக மனுதாரர் ரோஹித் பாண்டே தெரிவித்தார். பெங்களூரு மத்திய தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடைபெற்றதாகவும் இது வாக்கு திருட்டுக்கு காரணமாக அமைந்ததாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். அரசு பொறுமையை கையாண்டு அந்தந்த பகுதி மக்களின் கருத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தீபாவளி பண்டிகையொட்டி ஆம்னி பேருந்துகளில் பயண கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையிலிருந்து நெல்லை செல்ல சாதாரண நாட்களில் படுக்கை வசதி கொண்ட பேருந்துகளில் 850 ரூபாய் முதல் 1200 ரூபாயாக இருந்த கட்டணம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 3000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மதுரைக்கு செல்ல கட்டணம் 4100 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சென்னையிலிருந்து கோவை செல்ல 3000 முதல் 4000 ரூபாயும், திருச்சி செல்ல 3800 ரூபாய் வரையும் கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் கூறுகின்றனர். திமுக ஆட்சியில் 19 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை போரூர் அருகே நடைபெற்ற வீட்டுமனை பட்டா வழங்கும் விழாவில் பங்கேற்ற அவர் சென்னை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 4000 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். விழாவில் உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின், பட்டா என்பது மக்களின் கோரிக்கை அல்ல, மக்களின் உரிமை என்று குறிப்பிட்டார். திமுக அரசு மக்களுக்கு துணையாக இருப்பதாக குறிப்பிட்ட உதயநிதி, திமுக அரசுக்கு மக்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். கரூர் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், கரூர் சம்பவத்தில் தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்பதை நிறுவ எதிர்த்தரப்பினர் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி தங்கள் இஷ்டத்திற்கு திமுக அரசு கட்டுக்கதைகளை புனைவதாக விமர்சித்துள்ளார். நாமக்கல்லில் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் 5வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எண்ணெய் நிறுவனங்களின் புதிய டெண்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் 5வது நாள் போராட்டத்தில் சிலர் பங்கேற்காமல் வாகனங்களை இயக்கி வருகின்றனர். இதனிடையே வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி எண்ணெய் நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது.
அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கு தொடர்பாக திமுக எம்பி டி.ஆர். பாலு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அண்ணாமலை தரப்பு வழக்கறிஞர் பால் கனகராஜ் ஆஜராகி குறுக்கு விசாரணையை தொடங்கினார். டி.ஆர். பாலுவை குறுக்கு விசாரணை செய்ய அண்ணாமலைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் பால் கனகராஜ் கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்று டி.ஆர். பாலுவை குறுக்கு விசாரணை செய்ய அண்ணாமலைக்கு நீதிபதி அனுமதி வழங்கினார். வழக்கின் அடுத்த விசாரணை நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கரூர் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதில் மகிழ்ச்சி என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது தாமே குறுக்கு விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதாக தெரிவித்தார். நீதிமன்ற அனுமதியை எடுத்து தாமே விசாரணை செய்வதாகவும் குறிப்பிட்டார். ஹமாஸ் வசம் 2 ஆண்டுகளாக பிணை கைதிகளாக இருந்தவர்கள் மீண்டும் தத்தமது குடும்பத்தாரை சந்தித்த போது உருக்கமான காட்சிகள் அரங்கேறின. இளைஞர் ஒருவரை அவரது தாய் கட்டியணைத்து முத்தமழை பொழிந்து வரவேற்றார். தங்கள் பிள்ளையை உயிருடன் மீட்டு தந்ததற்காக இஸ்ரேலிய அரசுக்கு அந்த இளைஞரின் குடும்பத்தார் நன்றி தெரிவித்துள்ளனர். இதேபோல ஒமீர் மிரான் என்பவர் விடுவிக்கப்பட்ட காட்சியை தொலைக்காட்சியில் கண்ட அவரது குடும்பத்தார் உற்சாக மிகுதியில் துள்ளி குதித்தனர். உயிருடன் தனது தந்தையை கண்ட பெண் அக்காட்சியை நம்ப இயலாமல் திகைத்து நின்றார். இஸ்ரேல் சிறைகளில் இருந்த பாலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். செஞ்சிலுவை சங்கம் மூலம் இந்த ஒப்படைப்பு பணி நடைபெற்றுள்ளது. பேருந்துகள் மூலம் காசா வந்தவர்களை அவர்களது குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள் சூழ்ந்து நின்று வரவேற்றனர். தங்கள் உறவுகளை உயிருடன் கண்ட மகிழ்ச்சியில் பலரும் மகிழ்ச்சி பெருக்கில் காணப்பட்டனர். ஹமாசுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி 1900 கைதிகளை இஸ்ரேல் விடுவித்துள்ளது.